வாழ்க வளமுடன். பிரணவ விளக்கம். ஓங்கார நிலையினிலே மௌனம் என்போம். உச்சரிப்பில் அதனையே சப்தம் என்போம். ஆங்காரமாய் விரிந்த அணுக்கள் கூடி அடையும் பக்குவ இயக்கங்கள் ஒக்க ரீங்காரம் பலவிதமாய் பிரிய கண்டோம். ரகசியமாய் புல் பூண்டு மரம் மண் கல்லும் ஓங்கார ஜபம் அல்லும் பகலும் செய்வது உணர்ந்திட்டோம். ஓம் என்னும் பழக்கம் விட்டோம். ஓங்கார ஜபம் அல்லும் பகலும் செய்வது உணர்ந்திட்டோம். ஓம் என்னும் பழக்கம் விட்டோம். இரு கரங்கள் ஓங்கி ஒன்றை ஒன்று தட்ட எழுந்த சப்தம் இருந்த நிலையே ஓங்காரம். இரு கரங்கள் ஓங்கி ஒன்றை ஒன்று தட்ட எழுந்த சப்தம் இருந்த நிலையே ஓங்காரம். வரும் முன்னே இருந்ததெங்கே அந்த நாதம், வந்த பின்னே போனதெங்கே? வகையாராய நிறுவி கற்ப நிலையாக எதிலும் எங்கும் நிறைந்து நின்றும் அணுக்கூட்ட இயக்கம் மொக்க பெருகி பல ஓசைகளாய் விரிந்தலைந்து பரவெளியில் நிரவி நிற்கும் தன்மை கண்டோம். பெருகி பல ஓசைகளாய் பிரிந்தலைந்து பரவெளியில் நிரவி நிற்கும் தன்மை கண்டோம். மகரனை உணர்த்துவது மோனம் ஆகும். மற்றுமொரு உயிரெழுத்தாமோ முன்வைத்து மகரமை ஒழித்திடுதல் மொழி ஒழுக்கம். மௌனத்தாய் அதனால் ஓங்காரம் என்போம். மௌனத்தை அதனால் ஓங்காரம் என்போம். மௌனத்தை அதனால் ஓங்காரம் என்போம். ஓங்காரம் என்பதுயிர் ஓசையாகும். ஒடுங்கி மூலம் காண அதுவே மெய்ஞானம். ஓங்காரம் என்பதுயிர் ஓசையாகும். ஒடுங்கி மூலம் காண அதுவே மெய்யாம். ஓங்காரத்தில் உயிரை புடுக்க வென்றால் ஓவென்ற எழுத்ததனை முதலில் நீக்கு. ஓங்காரத்தில் உயிரை புடுக்க வென்றால் ஓவென்ற எழுத்ததனை முதலில் நீக்கு. ஓங்காரம் அடக்க நிலை பெற்றதாங்கே உடனே நீ மகரமெய்யின் ஓசை நீக்கு. ஓங்காரம் அடக்க நிலை பெற்றதாங்கே உடனே நீ மெய் மகரமெய்யின் ஓசை நீக்கு. ஓங்காரத்தில் உயிர்மை நிலைகள் தேர்ந்து உட்பொருளே நீயாவாய் அனுபவமாம். ஓங்காரத்தில் உயிர்மை நிலைகள் தேர்ந்து உட்பொருளே நீயாவாய்
அனுபவம் மாம் அனுபவமா ஓம் என்று உச்சரிக்க முன்றிரண்டாய் விட்டதாங்கே ஓம் அதற்கு மூல ஒளியே பிரணவமாம் ஓங்கார நிலையினிலே மௌனம் என்போம் உச்சரிப்பில்லதனையே சப்தம் என்போம் ஓம் என்று செபிப்பவனை பக்தன் என்போம் உட்பொருள் உணர்ந்தவனை ஞானி என்போம் உட்பொருள் உணர்ந்தவனை ஞானி என்போம் ஓம் ஞானி என்போம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுகமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கம் பாட அருள்தி சங்கரி செந்திலம்மா அவர்களை அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறை வணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி மௌனர் மாந்தராகி நீதி நெறி புனர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். ஒரு வணக்கம்.
சும்மா இருக்கின்ற சீரறியச் செய்த குருவே, அந்த நிலை தனில் அறிவு அசைபற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய். என் சந்தோஷ செய்தி இதுவே, என் சந்தோஷ செய்தி இதுவே. நன்றி. குருவே குரு வாழ்க, குருவே துணை. என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்து சேர்த்தவம் முறையாய் செய்வேன். சென்னியில் சிந்தை வைத்து சேர்த்தவம் முறையாய் செய்வேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்றாய். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்றாய். முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். உன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையானது பஞ்சேந்திரிய தவம் நடத்திய அருள்நெறி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர் நற்சிந்தனை இறை விஞ்ஞானம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, இறை விஞ்ஞானம் தொடர் சிந்தனையின் 12ஆம் பாகத்தில் உயிரின பரிணாமம் பற்றிய விளக்கத்தை துவங்குகின்றோம். பேரியக்க மண்டலத்தின் இயல்போக்கம், விரிவு, பிழையின்றி பேரறிவின் சிற்றறிவின் ஆக்கம், ஓரறிவு முதல் 5 அறிவு வரை உயிர்கள். உணவு, செயல், இன்பத் துன்பம், ஊக்கம், நோக்கம் யாவும் சீரியக்க பதிவாக அமைந்து கருத்தொடராய் சிதறாமல் பல லட்சம் தலைமுறைகளாக நேரறிவாய் மனிதனிடம் விளங்கும் தன்மை கண்டு நெறியான முறை மூலம் மாற்றி சீர்மை பெறுவோம் என்று உயிரின தன்மாற்றத்தை பற்றி அற்புதமான ஒரு கவி தந்திருக்கின்றார் மகர்ஷி அவர்கள். இதெல்லாம் தெரிந்து கொள்வதன் நோக்கம் என்ன என்றால், நெறியான முறை மூலம் நம்மை மாற்றி சீர்மை பெறுவது. உயிரினங்கள் தோன்றுவதற்கான காரணம் என்ன? பஞ்சபூதங்கள் தான்
உலகத்திலே, இந்த பிரபஞ்சத்திலே பல தோற்றங்களாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இதிலே உயிர் என்ற ஒரு இயக்கம், உணர்கின்ற திறம் எப்படி வந்தது, ஏன் வர வேண்டும் என்றால், இறைநிலை தானே எல்லாவற்றுக்கும் மூலம். அந்த சுத்தவிலின் இயல்புகளிலே ஒன்று பேரறிவு அல்லவா? இப்ப அறிவு என்பது என்ன? அறியும் திறனுடையது அறிவு. இந்த அறியும் திறன் உடையதனால தான் உயிர்களே தோன்றின என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் பைபிளில அற்புதமான ஒரு கருத்துண்டு ஏற்கனவே நாம் சிந்தித்திருக்கிறோம். ஏடன் தோட்டத்திலே அறிவுக்கனி அறிவிருச்சம் எல்லாம் பார்த்தோமே. அப்ப அந்த அறிவுக்கனி புசித்தால்தான் பேரறிவை அறிய முடியும். அதற்கு குண்டலினி யோகம் அவசியம் என்ற கருத்தை அங்கு நாம் பார்த்தோம். அறியும் திறனுடையதனால் சுத்தவெளி தன்னையும் அறிய வேண்டும், அறிவை அறிய வேண்டும். அது ஜட பொருட்களாகிய பஞ்சபூதங்களிலே சாத்தியமில்லை. எனவே இதனுடைய பஞ்சபூதங்களில் அடிப்படையாக அமைந்திருக்கின்ற அறிவே அடுத்த நிலைக்கு பரிணமிக்கிறது. இது திட்டமிட்டு செய்வது என்று சொல்ல முடியாது. உள்ளது மலர்ந்தது உலகங்களாய் உயிர்களாய் என்பார் மகர்ஷி அவர்கள். அதாவது ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய வெளிப்பாடு அவ்வளவுதான். திட்டமிட்டு ஒன்றும் செய்யல. அதாவது இயல்பாக தரம் மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லுவாங்க. அப்படி என்ன தரமாற்றம் நிகழ்ந்ததனால் உணர்கின்ற சிறப்பை பெறுகிறது. அறிவு பஞ்சபூதங்களில் இருந்தாலும் அதற்கு உணர்வு வெளிப்படுத்த முடியாது. உணர்வு இருக்கு, ஆனா வெளிப்படுத்த முடியாது. கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போதுன்னு ஒரு கவியில சொல்றாரு. கல்லு மரம் கூட தவம் செய்கிறது அப்படின்றார். அப்ப கல் என்பது ஜட பொருள், மரம் என்பது உயிர் பொருள். அப்ப இரண்டுக்கும் உணர்வு இருக்கிறது. பிறகு என்ன சிறப்பு என்றால், தொட்டான் சீனிங்கன்னு சொல்றோம் இல்லையா? எல்லா உயிர்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் தொடு உணர்வு உண்டு. அதை சிந்தனையின்றி ஆராய்ச்சியின்றி புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே தன்னை வெளிப்படுத்தக்கூடிய திறம் அமைந்தது தொட்டான் சினிங்கி தாவரத்துல. அப்ப இதே உணர்வு பஞ்சபூதங்களுக்கு உண்டா என்றால் அதற்கும் உண்டு. இப்ப உதாரணமாக இந்த மணல் எடுத்துக்கொள்ளுங்களேன். அது நீரில போட்டால் சுருங்கும், வெயில் படுகின்ற போது அந்த நீர்த்தன்மை விலக விலக விரிந்து விடும். அது பல்கினஸ் என்று சிவில் இன்ஜினியரிங்ல ஒரு வார்த்தை சொல்வார்கள். அப்ப தண்ணீர் பட்டுடனே சுருங்குதல் என்பது அங்க உணர்வு இருக்கு இல்ல, தண்ணீர்ல பட்டுட்டோன்ற உணர்வு இருக்கு இல்ல, ஆனா வெளிப்படுத்த முடியவில்லை. தோட்டாஞ்சினிங்கை போல, தாவரத்தை போல, ஜீவன்களை போல வெளிப்படுத்த முடியவில்லை. அப்போ இந்த உணர்வு என்பது பஞ்சபூதங்களுக்கும் உண்டு. அதை வெளிப்படுத்துகின்ற திறமே ஜீவன்களாக உயிர்களாக பரிணமிக்கின்றன. இறை துகள் அங்கிருந்து தொடங்கிய இருப்பு, இயக்கம், காந்தம் என்ற முப்பரிமாணம். இந்த காந்தத்தின் பயணம் மனிதரின் செயலுக்கு விளைவாக தரும் ஜீவந்த கருமையம் வரைக்கும் எங்கும் எதிலும் எக்காலத்திலும் தடைப்படுவதே இல்லை. வான்காந்தம் கோள்களின் இயக்கத்திற்கும் பிரபஞ்சம் முழுவதும் காந்தலைகளாக பரவி தகவல் தொடர்பு வசதிக்கும் ஊடகமாக அமைந்தது என்பதை பார்த்தோம். இத்தனை சிறப்புடைய வான்காந்தம் எப்படி ஜீவகாந்தமாக மாறுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜீவகாந்தமே ஜீவனின் பரிணாமத்திற்கு மூலம் என்பதால் முதலில் ஜீவகாந்தம் தோன்றிய வரலாற்றை அறிய வேண்டும். எப்படி இறைநிலையில் இருந்து இயக்கம் தோன்றி விரிவலை தோன்றி விரிவலையே காந்தலையாக மாற்றம் பெறுகிறதோ,
அதே போல இங்கேயும் ஜீவாந்தம் தான் அடிப்படை. இந்த ஜீவாந்தத்திற்கும் இருப்பு, இயக்கம், காந்தமற்ற முப்பரிமாணம் உண்டு. இந்த பஞ்சபூதங்களில் இருந்து ஜீவாந்தம் தோற்றம் அடைவதற்கான காரணிகள் என்ன? வான்காந்தம், ஜீவகாந்தம், வளம், ஆற்றல், மறந்திடில், வழி வேறு இல்லை, தெய்வம், அறிவு, இவை உணர்ந்திட. ஏனென்றால் மெய்ப்பொருளோ எங்கும் நிறை பெருவெளி, இதனோடு விண் சுழலின் அலை இணைந்து உறைந்திட. ஆன்மாவாய் ஆளும் ஜீவகாந்தமாகும் உடலினில் ஐயமில்லை விண் உயிராம், இயல்பு சுழல் அலையதாம். மேன்மையோடு உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவு, அது மிக வியக்கத்தக்க அதன் படற்கை நிலை மனமதே என்று வான்காந்தத்தையும் ஜீவாந்தத்தையும் இணைத்து ஏற்கனவே சொன்னமே, பாலம், பஞ்சபூதங்களுக்கும் ஜீவன்களுக்கும் பாலமாக அமைவது. அந்த தோற்றத்தின் ரகசியத்தை இந்த 8 வரிகளில் சொல்கிறார். எனவே ஜீவன் பஞ்சபூதங்கள் தோன்றுவதற்கு அடிப்படை இறைத்துகள் காந்தம், அதுவே வான்காந்தம். அதே போல ஜீவன்கள் தோன்றுவதற்கு அடிப்படை ஜீவகாந்தம், அதுவே உயிர். எனவே வான்காந்தம், ஜீவகாந்தம் என்ற இரண்டை அறியவில்லை என்றால் பிரபஞ்ச பரிணாமத்தையும் உணர முடியாது, உயிரின பரிணாமத்தையும் அறிந்து கொள்ள முடியாது. எனவே இரண்டுக்கும் அடிப்படையான காந்த தத்துவம். இதை இரண்டாக பிரிக்கிறோம், வான்காந்தம், ஜீவகாந்தம். காந்த தத்துவத்தை வான்காந்தம், ஜீவாந்தம் என்ற இரண்டாக பிரிக்கிறோம். வான்காந்தம், ஜீவகாந்தம், வளம், ஆற்றல், மறந்திடில். இது எவ்வளவு நிறைந்திருக்கிறது, அவருடைய ஆற்றல் என்ன என்பதை நாம் மறந்துவிட்டால் வழி வேறு இல்லை, தெய்வம், அறிவு, இவை உணர்ந்திட. ஏன்னா நம்மிடத்திலே உணர்வு என்பது இருப்பதனைத்தானே பேரின்பத்தை தூக்க முடிகிறது. அப்ப நம்மிடத்திலே உணர்வுக்கு அடிப்படையான ஜீவகாந்தம் இல்லை என்றால் எப்படி தெய்வத்தை அறிய முடியும்? எப்படி மற்ற பௌதிகங்களை நாம் உடல் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் பயன் கொள்ள முடியும்? எனவே வழி வேறு இல்லை, தெய்வம், அறிவு, இவை உணர்ந்திட. ஏனென்றால் மெய்ப்பொருளோ எங்கும் நிறை பெருவெளி. அந்த சுத்த வெளி இல்லாத இடம் உண்டா? அதாவது காற்று வெளி இடை கண்ணம்மா, நிந்தன் காதலை எண்ணி கழிக்கின்றேன் என்ற பாரதியார். காற்று வெளி இடை கண்ணம்மா. காற்று இயக்கம், பஞ்சபூதங்களில் இரண்டாவது காற்று. வெளி முதல் பௌதிகம், சுத்த வெளி. இந்த காற்றுக்கும் அந்த சுத்த வெளிக்கும் இடையே என்ன இருக்குது? அதுவும் சுத்த வெளியே தான், அது இருள் தான். காற்று வெளி இடை கண்ணம்மா, நிந்தன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். அன்பே சிவம், அன்பே கடவுள், லவ் இஸ் காட். அந்த அன்பு என்ற ஈர்ப்பை நினைத்து கழிப்படைகின்றேன் என்றார் பாரதியார். இப்படி ஏனென்றால் மெய்ப்பொருளோ எங்கும் நிறை பெருவெளி, இதனோடு விண் சுழலின் அலை இணைந்து உறைந்திட. அந்த சுத்த வெளியோடு விண் சுழலின் அலை இணைந்து உறைந்திட. இணைந்தது சரி, உறைவது எப்படி? இந்த உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள அடிம்பார். இந்த உறைதல் என்பது என்னன்னா, பாலை உறை ஊற்றுகிறோம், தயிராக மாறுகிறது. எவ்வளவு பால் இருந்தாலும் உறையூற்றக்கூடிய தயிர் சிறிதளவு தானே. பிறகு அது அசையாமல் வைத்து விட்டால் ஒரு இரவுக்குள் அந்த ஊற்றிய ஒரு சிறிதளவு தயிரின் இயல்பு பால் முழுவதும் பரவி தயிராக மாற்றி விடுகிறது. அது போல உறைதல் என்றால் ஒன்றுக்குள் ஊடுருவி
அதை முழுவதும் தன்னை போல் மாற்றி விடுவது. இப்போ உறைந்து உறைந்து இந்நிலை பழகிக்கொள்ள என்றால் இறை நிலையிலே உரைகின்ற போது அதுவே நாமே அதுவாக. அதான் உரைதல் என்ற வார்த்தையின் பொருள். இப்படி அந்த சுத்த வெளியோடு விண் சூழலின் அலை இணைந்து உறைந்திட, ஏற்கனவே அந்த கருத்து சொல்லியிருப்பேன், மீண்டும் ஒருமுறை நாம் நினைவு கொள்ள வேண்டும். விரிவலைக்கு என்று தனித்த இடம் கிடையாது. சுத்த வெளியிலே முதல் இயக்கம் தோன்றுகிறது, சுழல். அந்த சுழற்சி 3 அலை வரைக்கும் போகும் என்றும் பார்த்தோம். அப்ப இந்த 3 அலைகள் தனித்த இடம் ஆக்குப்பை பண்ணியிருக்குதா, எடுத்துக்கொண்டதா என்று பார்த்தீங்கன்னா இல்லை. ஏனென்றால் சுத்த வெளிக்குள்ளாகவே தான் ஒரு துகள் இயக்கம் பெறுகிறது. அப்ப இயக்கத்தை சூழ்ந்திருப்பது சுத்த வெளி தானே. அதை தள்ளி வைக்க முடியுமா? எந்த இயக்கத்தால் ஆவது சுத்த வெளியை தள்ள முடியுமா? அதுதான் இறுக்கிக் கொண்டிருக்கிறது. அதனால் அந்த இறுக்கத்திற்கு உள்ளாகவே ஊடுருவி அந்த விரிவலை ஊடுருகின்ற போதே காந்தலாக மாறிவிடுவதனால விரிவலை சுழலலை என்பதற்கு தனித்த இடம் கிடையாது. அதனால் மையத்தில் இருப்பு, அந்த இருப்பின் ஆற்றலே 3 அலை வரைக்கும் விரிந்து ஆற்றல் முடிந்து போகின்ற போது அந்த இடத்துல வெறும் காந்த துகளாகத்தான் நிற்கிறது. அதனால்தான் காந்தத்தையே மையமாக கூட கொள்வதிலே தவறு இல்லை என்பார் மகரிஷி அவர்கள். ஆனா இருப்பு, இயக்கம், காந்தம் அதை மாற்ற முடியாது, அது இருக்கு. ஆனா 3ம் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் சொல்றோம் இல்லையா, ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாது. அப்ப எப்படி தோன்றியது என்பதற்கான விளக்கத்தை நாம் விரித்து பேசுகின்றோமே தவிர அதை பிரித்து பார்க்கவோ உணரவோ முடியாது. அதனால் அதுவும் காந்த துகளே. அப்ப இந்த காந்த துகள் இணைந்துதானே விண்ணாகிறது. விண் சுழல்கின்ற போது காந்தம் வெளியே வருகிறது. அப்போ கூடி பிரிதலே இயக்கம். இறை துகள்களில் இருக்கின்ற காந்த துகள்கள், இறை துகளே காந்த துகள், அவை கூடுகின்ற போது விண் என்ற கொத்து இயக்கம், பிரிகின்ற போது உணர்கின்ற காந்தமாக வெளிப்படுகிறது. அதனால அது விண்களுக்கு இடையிலே தூரத்தை நிர்ணயிக்கிறது. ஜீவன்களிலே உணர்கின்ற திறமாக வெளிப்படுகிறது. எனவே இதனோடு விண் சுழலின் அலை இணைந்து உறைந்திட ஆன்மாவாய் ஆளும் ஜீவகாந்தம் உடலினில். இப்ப ஆன்மாவுக்கும் ஜீவாந்தத்திற்கும் என்ன தொடர்பு? எதை ஆன்மா என்று சொல்கின்றோம், எதை ஜீவகாந்தம் என்று சொல்கின்றோம், எதற்கு எது மூலம்? முதலில் ஆத்மா வந்ததா அல்லது ஜீவகாந்தம் வந்ததா? ஒவ்வொரு வார்த்தைக்கும் சரியான பொருளை புரிந்து கொண்டால்தான் தத்துவம் தெளிவாகும். அதனால் இப்போ எது முதல்? காந்தம் தான் முதல். அப்ப ஆத்மா என்ற வார்த்தை ஏன் பயன் கொள்கிறோம் என்றால் காந்தம் தன்மாற்றம் அடையக்கூடியதுன்னு பார்த்தோம். பஞ்சபூதங்களிலே அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற பஞ்ச தன்மாத்திரைகளாகிறது என்று பார்த்தோம். இப்ப ஜீவனின் சிறப்பு என்ன? உணரணும். இந்த பஞ்ச தன்மாத்திரைகளை உணர்கின்ற போது ஜீவன். தொட்டா தெரியுது, சுவை தெரியுது, வாசனை தெரியுது, பார்வை தெரியுது, ஓசை கேட்குது, இது ஜீவன் என்கிறோம். அப்போ பஞ்சபூதங்களில் இருக்கின்ற பஞ்ச தன்மாத்திரைகளை உணர்கின்ற திறம் பெறுகின்ற போது அதை ஜீவன் என்று சொல்கின்றோம். அப்ப ஜீவகாந்தம் அடிப்படை. இதுல ஜீவகாந்தம் எப்போது ஆத்மா என்று குறிப்பிடப்படுகிறது என்றால் இந்த ஜீவாந்தத்தின் தன்மாற்றங்களால் அது உணர்கிறது அல்லவா? அப்படி உணர்கின்ற போது ஜீவாந்தம் அதனோடு அனுபவங்கள் கலக்கின்றன. பயோமேட்டிசம் பிளஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஈக்குவல் டு சோல். இது எங்க படுது என்றால் இந்த உடலின் மையத்தில் அமைகிறது. அதனால அந்த பயோமேட்டிசம் அப்படின்றது இயக்கத்துடைய மையத்தை ஜெனடிக் சென்டர் அப்படி சொல்றோம். அப்ப தூய்மையான ஜீவாந்த கரு மையத்தை ஜெனடிக் சென்டர் சொல்லக்கூடிய அந்த மையத்தில்
அந்தந்த சீவன்களின் அனுபவங்கள் பதிவாகின்ற போது ஜெனடிக் சென்டர் பிளஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஈக்குவல் டு சோல். அப்போ ஆத்மாவாய் ஆளும் ஜீவகாந்தமாகும் உடலினில் ஐயமில்லை விண் உயிராம் இயல்பு சுழல் அலையதாம். விண்தான் உயிரா மாறுது. ஆனா இங்க ஒரு நுட்பம் என்ன என்றால், விண்தான் உயிர், விண்ணே உயிரா என்று கேட்டால் என்ன பதில்? இப்போ இந்த செல்போன் பயன்படுத்துறோம், அது சார்ஜ் தீர்ந்து போச்சு, டயர்ட் ஆயிடுது, உடனே ஒரு பிளக்ல போட்டு சார்ஜ் பண்றோம். இப்போ நாம நாள் முழுவதும் உழைக்கிறோம், டயர்ட் ஆயிட்டோம், 2 விரல பிளக்ல வச்சுக்கிட்டா என்ன ஆகும்? விண்தான உயிர், இது எலக்ட்ரான் பாஸ் ஆகுது, டெலிஃபோன் சார்ஜ் ஆகுது. நாம 2 விரல மின்சாரத்தில் வச்சா என்ன ஆகும்? அப்ப விண்தான் உயிர், விண்ணே உயிர் அல்ல. பிறகு எப்படி விண் உயிரானது? எப்படி விண் உயிரானது? இந்த இடத்திலே தான் நவகிரக தவத்தை நாம் அந்த விளக்கத்தை துணை கொள்ள வேண்டும். இப்ப நவகிரக தவத்துல ஒவ்வொரு கோளுக்கும் ஒரு தாதுவை உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு என்று அந்த தவத்தில பார்க்கிறோம். சூரியனுக்கு எலும்பு, புதனுக்கு குளோரோஃபில் பிளாஸ்மா சொல்லக்கூடிய தோல், சுக்கிரனுக்கு சந்ததி, பூமி சார்ந்திருக்கின்ற சந்திரனுக்கு இரத்த ஓட்டம், பிறகு அடுத்திருக்கின்ற செவ்வாய், அது மஜ்ஜைக்கும் இரத்த ஓட்டத்திலே பாசிட்டிவ் நெகட்டிவ் A மைனஸ் A பிளஸ் B மைனஸ் B பிளஸ் O மைனஸ் O பிளஸ் சொல்றோமே, அந்த மைனஸ் பிளஸ் வருவதற்கு காரணம் செவ்வாய் கிரகம். அதுக்கு அடுத்த குரு மூளை என்ற ஒரு தாது தோன்றுவதற்கு காரணம் சனி, நரம்புகள் மூலமாக இந்த உடலை நடத்துவதற்கான ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் வருவதற்கு காரணம் ராகு கேது என்ற ஓஜஸ் ஆற்றல் நம்முடைய சிந்தனைகளுக்கு காரணம், நற்சிந்தனைகளுக்கும் தீய எண்ணங்களுக்கும் காரணம். அப்ப இந்த 9 கோள்கள் இருந்து வருகின்ற தாதுக்களே இந்த உடலாக சிந்தனையாக செயல்படுகிறது. சரி, இன்னொரு முக்கியமான காரணம் என்ன? ஏன் வேற எங்கேயாவது ஜீவன் தோன்றல? இப்ப நவக்கோள் இருக்கு, இந்த நவக்கோள்களிலே பூமியை தவிர வேற எங்காவது ஜீவன் உண்டா? இல்லை பூமிக்கு மிக அருகில் இருக்கின்ற சந்திரனிலே ஜீவன் உண்டா? இல்லையே. அப்ப பூமியில் மட்டும் ஜீவன் வருவதற்கு காரணம் என்ன என்றால், இங்கே மகரிஷி சொல்லக்கூடிய கருத்து பாருங்க, தி ஹோலிஸ்டிக் ரேஷியோ ஆஃப் 5 எலிமெண்ட்ஸ், பஞ்சபூதங்களின் தெய்வீக விகிதாச்சாரம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். பஞ்சபூதங்களின் தெய்வீக விகிதாச்சாரம் அது என்ன? இந்த கோள் பூமி தோன்றிய போது காற்று மண்டலம், நெபுலா, அதன் பிறகு அது படிப்படியாக நீர்க்கோளமாக ஒவ்வொரு பௌதிகமாக உருவாகி அதிலேயும் இவ்வளவு மண்ணு, இவ்வளவு தண்ணி, இவ்வளவு நெருப்பு, இவ்வளவு காற்று என்ற அந்த 4 பௌதிகங்களின் விகிதாச்சாரம் குறிப்பிட்ட ரேஷியோ, குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தை தொடுகின்ற போதுதான் ஜீவாந்தமாக மாறுகிறது. அது வரைக்கும் இங்க ஜீவாந்தம் கிடையாது. இப்பவும் கல் எடுத்தீங்கன்னா ஜீவாந்தம் இருக்காதுல? இல்ல. நம்மள ஜீவாந்தம் இல்லாமல் இருக்கா? இரண்டும் கலந்திருக்கிறது இந்த பூமியில. வான்காந்தம் இருக்கிறது, ஜீவாந்தம் இருக்கிறது. அந்தந்த பொருட்களிலே எந்த அணுக்கள் இணைந்திருக்கின்றனவோ அவற்றுக்கு தகுந்தாற் போல அது உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஜீவன்களாகவோ அல்லது வெளிப்படுத்த முடியாத கல், மண் போன்ற பஞ்சபூதங்களாகவோ அவை அமைகின்றன. அப்போ பூமியிலேயே வான்காந்தம் உண்டு, ஜீவாந்தம் உண்டு. அப்போ இந்த 2 அம்சங்களை பார்த்தோம். ஒன்று நவக்கோள்கள், 2வது பூமியின் குறிப்பிட்ட விகிதாச்சாரம், தெய்வீக விகிதாச்சாரம். 2, 3வது ஒன்றும் அமைந்திருக்கிறது. அது என்ன அப்படின்னா, ஜோதிட சாஸ்திரத்துல ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு குணம் உண்டுன்னு சொல்லுவாங்க. நீங்க கவனிச்சு பாருங்க. இப்போ விசாக நட்சத்திரம் என்றால்
விசாகம் என்றால் விரிந்த நிலை. விசாக நட்சத்திரத்தில் பிறந்த மனிதர்களுக்கு எல்லோரையும் அரவணைத்து போகக்கூடிய, எல்லோரையும் நலம் நாடுகின்ற, பொது நலம் நாடுகின்ற மனம் இருக்கும். இதே போல மூலம் அது போன்ற நட்சத்திரம் வருகின்ற போது தெய்வீகத்தை, ஆன்மீகத்தை நாடுகின்ற தாக்கம் இருக்கும். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் சில குணாம்சங்கள் உண்டு. இது பொதுவாக எல்லோருக்கும் உடையவை, பொதுவானவை. அப்போ 27 நட்சத்திரங்களில் பிறந்த எல்லா மனிதர்களும் 27 தொகுதிகளாக இருப்பார்களா அப்படின்னா இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு கேட்கின்ற போது ஜோதிடம் என்ன சொல்றாங்க, அது கர்ம பலனை சார்ந்தது அப்படிம்பாங்க. உண்மையிலேயே கணவன் மனைவி இருவருடைய முன்னோர்கள் 6 தலைமுறைகள், இப்ப இவர்கள் 2 பேரு, மொத்தம் 7 14 தலைமுறைகளின் பதிவுகள் எல்லாம் சேர்ந்து இந்த வினைப்பதிவுகள் இணைந்தால் என்ன வாழ்க்கையை அமைக்க முடியும் என்ற தன்மையை ஒட்டி இந்த கர்மவினை பதிவுகளே எந்த நட்சத்திரத்தில் கருவாவது என்பதை தேர்ந்தெடுக்கிறது. அது எப்படி சொல்ல முடியும்? சாந்தி முகூர்த்தத்திலேயே கருவாவதும் உண்டு, 2-3 மாசம் கழித்து கருவாவதும் உண்டு, 10-12 ஆண்டுகள் கழித்தும் கருவாவது உண்டு. ஏன்? கேள்வி கேட்டு பாருங்க. அப்ப புரியும். இருவருடைய கருமைய பதிவுகளே எந்த நட்சத்திரத்தில் கருவாக வேண்டும் என்பதை நிச்சயிக்கின்றன. அந்த குணங்கள் அந்த சந்ததியிலே வெளிப்படுகின்றன. அப்ப 3 கோட்பாடுகள் சேர்கின்ற போது வான்காந்தம் ஜீவாந்தமாகிறது. நட்சத்திர தொகுதிகளின் தாக்கம், நவகோள்களின் தாக்கம், பூமியின் தெய்வீக விகிதாச்சாரம், இந்த 3ம் இணைகின்ற போது விண்ணே உயிராக மாறுகிறது, வான்காந்தமே ஜீவகாந்தமாகவும் மாறுகிறது. அதனால் ஐயமில்லை, விண் உயிராம், உயிராக தரமாற்றம் பெற்றது. சரி, இரண்டின் இயல்பு என்ன? சுழல் அலை. விண்ணும் சுழல் அலைதான், காந்தமும் சுழல் அலைதான். மேன்மையோடு உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவு. மேன்மையோடு உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவு. இயக்கத்திற்கு மையத்தில் எது இருக்குங்க? இருப்பு தான் இயக்கத்திற்கு ஆதாரம். இந்த இருப்பாகிய அறிவு பஞ்சபூதங்கள் வேற அறிவு, ஜீவன்களில வேற அறிவு என்று பிரித்து பார்க்க முடியுமா? அறிவு தான், அது ஒன்றுதான். எனவே மேன்மையோடு உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவு, அதுவே மிக வியக்கத்தக்க அதன் படர்க்கை நிலை மனம். படர்க்கை என்றால் ஒரு புள்ளிலிருந்து படர்ந்து படர்ந்து வெளியே போவது. அப்ப ஆத்மாவை மையமாக கொண்டு, ஜீவாந்தத்தை மையமாக கொண்டு, அந்த ஜீவாந்தத்தில் என்னென்ன அனுபவங்கள் பதிந்திருக்கின்றனவோ அந்த பதிவுகளோடு விரிந்து 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 உடல் முழுவதும் பரவி மூளையில மோதி எண்ணங்களாக மாறுகின்றன. அப்போ கருமையம் பிளஸ் அனுபவங்கள் ஈக்குவல் டு ஆத்மா. ஆத்மாவிலே அந்த ஜீவாந்த கருமையத்திலே விரிந்து விரிந்து உடம்பு பரவுகின்ற போது மனம், அது மூளையில மோதி அந்த டீகோடிங், இந்த பதிவுகள் எல்லாம் மீண்டும் அகக்காட்சிகளாக மூளையில விரித்து காட்டப்பட்டு சிந்தனை செய்யப்படுகின்ற போது எண்ணம், அந்த எண்ணம் புலன்கள் வழியாக இயங்குகின்ற போது செயல், அந்த செயலுக்கு வரக்கூடிய விளைவுகள், இவை அனைத்தும் மீண்டும் ஆத்மாவிலேயே பதிவாகும். இப்படி வான்காந்தம் ஜீவாந்தம் என்ற 2 தத்துவத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் கடவுளையும் புரிஞ்சுக்க முடியாது, நம்முடைய வாழ்க்கையும் புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி மற்ற கருத்துக்களை நாளை அமர்வில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நல்ல இன்டென்சிஃபைடு, எப்படி சொல்றது, நீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னீங்க அழுத்தம் அப்படின்னு. ரொம்ப டென்ஸ் கோட்ஸ். இன்னும் கொஞ்சம்
எடுத்துக்காட்டுகளோடு கூற இயலுமா அப்படின்னு ஐயாவிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கலாம் என்று நினைத்தேன் ஐயா. யோசிக்கிறேங்க ஐயா, முடிந்தா ஆ, நாளைக்கு அதை ஆமா சேர்த்துக்கிறேன். ஆமா, இன்றைக்குள்ள கருத்துக்களையே நான் திரும்ப இன்னொரு தரம் கேட்டு தான் ம் தெளிவு பெற வேண்டும் என்ற நிலை. ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்கள். ஆம், நீங்க சொன்னீங்க அப்போ விரிவலைக்கு தனித்த இடம் கிடையாது. அப்போ ஆமாங்க ஐயா. அது அது அப்புறம் இன்னொரு அலை சொன்னீங்க, விரிவலை விரிவலையும் விளக்கு அலை, சுழல் அலை, விளக்கு அலை, சுழல் அலை சுழல் அலை. ரெண்டு. இதுதான் மகரிஷி ஆ, சிவம், சக்தி சிவம், சதாசிவம்னு சொல்லி சொல்றாரு. ஆமாங்க ஐயா. அருமை அருமைங்க, ம் சரிங்க. அது ஒவ்வொன்றையும் இந்த ஒவ்வொரு புள்ளியையும் இணைத்து விளக்கத்தை நமக்குள்ளேயே பெறதுக்கு நாம முயற்சி செய்தால் நிச்சயமாக இதற்கான விளக்கங்கள் கிடைக்கும். அதுவும் எனக்கு புரிகிறது. ஆமாங்க ஐயா. எனக்கு கொஞ்சம் நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் விளக்கங்கள் சேர்த்து சொன்னால் புதியதாக இருக்கும் நண்பர்களுக்கு இது கொஞ்சம் நல்லா புரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றியது ஐயா, பகிர்ந்து கொள்கிறேன். வாழ்க சரிங்க ஐயா. வளமுடன் ஐயா. சரி, வாழ்க வளமுடன். வாழ்க நன்றி. இன்றைய நற்சிந்தனையை மிகச் சிறப்பாக ஆழ்ந்த கருத்துக்களோடு ஒவ்வொரு வாக்கியமும் முக்கியத்துவம் பெறும் விளக்கம் இது. ஒவ்வொரு வாக்கியத்தையும் ஆழ்ந்து கூர்ந்து உணர்ந்து இந்த பாதையிலே நாம் அனைவரும் பயணிக்க ஐயா அவர்களின் தொண்டு மிகச் சிறப்பானது, அரிதானது. மானிட குலத்திலே இது மாதிரியான தொண்டு மிக அரிது. அந்த வகையிலே இன்றைய நற்சிந்தனையை தொடர்ந்து வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களையும் அவரது அன்பு குடும்பத்தினரையும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கிறோம். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. பாடல்களை பாட அருள்நிதி வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி பிரதீப் துரை ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி முத்துச்சுடர்கடி வெங்கடேஸ்வரன் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வையகம் வாழ்க, வையகம் வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகிற்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்த்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் வெண்ணாம், நிறைவெளியில் வெண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும்,
கல்லாமை கடனுரிமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், பணவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் மகிழ்வோடும் நெகிழ்வோடும் இணைய நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன்.